வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.5. கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. இப்போ என்ன கொண்டு சொல்லியிருக்கேன் பாருங்கள், செவ்வக வடிவ கித்தான். அப்போது நம்ம என்ன செய்யணும், இது ஒரு செவ்வக வடிவம். செவ்வக வடிவ கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம். ஒரு கூம்பு வடிவ கூடாரம் எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, 7 மீட்டர் ஆரம், 7 மீட்டர் ஆரம், ஆர் ஈக்குவல் டு 7 மீட்டர். அப்புறம் 24 மீட்டர் உயரம். அப்போ இதனுடைய உயரம் எத்தனை மீட்டர்? ஹைட் 24 மீட்டர் உயரமுடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர். இதுதான் அகலம். அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம், இது நீளம். நீளம் கொஸ்டின் மார்க். ஓகேவாம்மா? இப்போ என்ன செய்யணும்னா, செவ்வக வடிவத்திலிருந்து தான் இந்த கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. இப்போ கிப்பன் எழுதுவோமா? ஆரம் ஆர் ஈக்குவல் டு 7, உயரம் ஹெச் ஈக்குவல் டு 24, உயரம் ஹெச் 24. இப்போ இந்த செவ்வகத்தை வச்சு தான் இந்த கூம்பு நம்ம உருவாக்குறோம். அப்போது நம்ம என்ன செய்யணும், கூம்பின் வளைபரப்பு, கூம்பின் வளைபரப்பு that is L equal to square root of R square plus H. சாரிம்மா, இப்போ கூம்பின் வளைபரப்புக்கு உண்டான ஃபார்முலா என்னதுன்னா, ஒரு நிமிஷம் ஜஸ்ட் வெயிட். பார்த்தீங்களா, டக்குன்னு டங் ஸ்லிப் ஆகுது. கூம்பின் வளைபரப்பு, இப்போ கிளாஸ் ரூமில் பாடம் நடத்தினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ மூலம் பாடம் நடத்துகிறேன். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்களா என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதில் சொல்லணும். கூம்பின் வளைபரப்பு என்னது? கூம்பின் வளைபரப்பு ஈக்குவல் டு பை ஆர் எல். இது சதுர அடி. இதுதான் எனது கூம்பின் வளைபரப்பு. நமக்கு கிப்பன் என்ன கொடுத்துருக்கான்? உயரம் கொடுத்துருக்கான், உயரம் ஹெச் கொடுத்துருக்கோம், ஆரம் ஆர் கொடுத்துருக்கான். அதை வச்சு நம்ம எல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கூம்பின் வளைபரப்பு பை ஆர் எல். இப்போ நமக்கு எல் தெரியாது, ஆனால் குவான்டிட்டி ஆரும் கொடுத்துருக்காங்க, ஹெச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் என்னது? கூம்பின் ஆர் என்னது? ஆரம் 7 ப்ளஸ் உயரம் எவ்வளவு? 24. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 ப்ளஸ் 24 இன்ட்டு 24. 576. இதோட 49 கூட்டுங்க. ஸோ எல் ஈக்குவல் டு 665. ஸோ எல் ஈக்குவல் டு 25. ஓகேம்மா? இங்கே பாருங்கள், இந்த 25 எப்படி மல்டிப்ளை பண்ணுவாங்க? 5 ஸ்டார் 5 25. 2க்கு அடுத்து என்ன நம்பர்? 3. 2 ஸ்டார் 3 6 25. இப்போ 35 எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? 5 மல்டிப்ளை பண்ணால் 25. 3க்கு அடுத்து 4. 3 ஸ்டார் 4 12. 1225. ஓகேம்மா? இதெல்லாம் ஒரு சின்ன ஷார்ட்கட். இப்போ 15 எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? 5 ஸ்டார் 5 25. 1க்கு அடுத்து என்னது? 2. 1 ஸ்டார் 2 2 225. இது ஒரு சின்ன ஷார்ட்கட். இப்போ 625 எப்படி? எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 தட் இஸ் ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு 25. இப்போ நம்ம கூம்பின் வளைபரப்பு ஈக்குவல் டு
பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். பையோட வேல்யூ 22/7. ஆருக்கு வந்து 7. எல் என்னது 25. ஓகேவா? 7 7 அடிபட்டு போகுது. 25 × 22 ஸோ 055. ஸோ 550. ஓகேவாம்மா? நம்ம வந்து பாருங்கம்மா, நல்ல ப்ராப்ளத்தை நம்ம வந்து என்ன செய்கிறோம், கூம்போடைய வழிபரப்பை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த செவ்வகம் வடிவம் வந்து என்னது ஒரு கூம்பு வடிவமாக மாறுது. கூம்போட வழிபரப்பை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவாம்மா? இன்னும் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. என்ன சொல்லியிருக்கோம், கித்தானின் செவ்வக வடிவ பரப்பு, கித்தானின் செவ்வக வடிவ பரப்பு ஈக்குவல் டு கூம்பின் வளை பரப்பு. ஓகேம்மா? இப்போ செவ்வக வடிவ பரப்பு, அதை செவ்வக வடிவத்தை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், செவ்வக வடிவம் தான் கூம்போட வளைபரப்பாக. அப்போது இப்போ பாருங்கள், நம்ம செவ்வகத்தினுடைய என்ன கொடுத்துருக்கா, அகலம் கொடுத்துட்டு அதனுடைய நீளம் தான் கேட்டிருக்கான். இப்போ செவ்வக கித்தானின் பரப்பு பரப்பு ஈக்குவல் டு கூம்போட வளைபரப்பு என்னது, கூம்பின் வளைபரப்பு எவ்வளவு, கூம்பின் வளைபரப்பு சொல்லுங்கள். கூம்பின் வளைபரப்பு 550. இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான் ப்ராப்ளத்தில், கித்தானின் அகலம் 4 மீட்டர். கித்தானின் அகலம் 4 மீட்டர். கேள்வி என்னது, கித்தானின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். கித்தானின் நீளம் என்ன? இப்போ நம்ம வந்து செவ்வகம், இது வந்து கித்தான் வந்து என்ன வடிவம், செவ்வகம். செவ்வகத்தின் பரப்பு என்னது, பரப்பு ஈக்குவல் டு நீளம் இன்று அகலம். ஓகேவா? இப்போ கித்தானின் இந்த செவ்வகத்தின் பரப்பு என்னது 550. நீளம் எவ்வளவு, நீளம் தான் கொஸ்டின் மார்க். நீளம் வந்து அகலம் எவ்வளவு 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நீளம் ஈக்குவல் டு 550/4. ஸோ தட் இஸ் இதை வந்து கேன்சல் பண்ணால் 137.5 மீட்டர். ஓகேவாம்மா? இப்போ செவ்வக வடிவ கித்தானின் நீளம் வந்து என்னது, செவ்வக வடிவ கித்தானின் நீளம் 137.5 மீட்டர். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் ஒரு நார்மலான சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வந்தாம்மா. வீடியோவை வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணுமா. உங்களுக்கு ஏதாவது என்ன செய்ய, எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றணும். உங்களுக்கு தேவைப்பட்ட 7 to 9 வந்து என்ன செய்கிறேன், டியூஷன் கிளாஸ் கூட நான் எடுக்கமா. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையான ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அழகாக அப்லோடு பண்ணி விடுறேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.